فادخلي في عبادي وادخلي جنتي يا أيها النفس المطمئنة ارجعي إلى ربك راضية مرضية فادخلي في عبادي وادخلي في جنتي. இப்போ அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, நீங்க என்னுடைய அடியார்கள் நுழைஞ்சிக்கிறது, நுழையாத வரைக்கும் சொர்க்கம் கிடையாதுன்னு அர்த்தம். நுழைஞ்சாதான் சொர்க்கம், இல்லைன்னா சொர்க்கம் கிடையாது. நுழைஞ்சிக்கவே அப்பதான் சொர்க்கம் அப்படின்னு சொன்னா எப்போன்னு கேட்குறேன். அவங்க அதை சொல்லல. நுழைஞ்சிக்கிறது இப்போவா மௌத்தா போன பிறகா? ஏன்னா இந்த ஆயத்தை நம்ம தொழில கூட யாரும் போதுலாமா நான் பார்த்தது இல்லை. ஏன்னா இதுக்கு மௌத்தா போனவனுக்கு கவர்ல வச்சு மண்ணை தள்ளி முழுன பிறகு மேல தண்ணி ஊற்றும் போது ஒரு ஆயத்துக்கு அது முடிவு செஞ்சாச்சு. மௌத்தா போய் மண்ணோட மண்ணுக்கு போயிட்டாரு, மேல தண்ணி வச்சு முடியாது. இப்போ வகுப்புலயே போய் இபாதித்தா என்ன செய்யுது? எந்த இபாதில போய் நுழைவார்? முடிஞ்சு போச்சு. அவருடைய எல்லா காலமும் காலமும் எந்த பிடிச்சு நீங்க அவருடைய துவா தொழுகை இபாதத் எதுவும் இருக்கக்கூடாது. இப்போ கேவலம் வகுப்புலி இபாதி என்ற இந்த ஆயத்தை நம்ம அதுக்கு தான் வச்சிருக்கிறோம். வேற ஏன் தொழுகையில் ஓதி பார்த்துருக்கீங்களா? ஓத மாட்டாங்க. நிறைய தொழுகை பார்க்க தொழுகையில இந்த ஆயத்தை ஓதாம இருக்க. ஏன்னா இந்த ஆயத்து மூத்தா போனவங்களுக்கு ஓதுற ஆயத்து. ஆயத்துடைய பொருள் அல்லாஹ் என்ன சொல்றான்? வகுப்புலி இபாதி என்னுடைய அடியார்கள் நுழைஞ்சிக்கோங்கிறான். என்னுடைய அடியார்களை எப்போ நுழையுதுன்னு கேட்கணும். மௌத்துக்கு பிறகா மௌத்துக்கு முந்தியா? அது புலி தீபாவளி கவர்ல வச்சாச்சு, மண்ணை தள்ளி களி வச்சு மேல கீத்து போட்டு மண்ணை தள்ளி நல்லா இண்டு எடுத்து தெரியாம முடியாச்சு. அதுக்கு பிறகு எங்க இபாதத்துல இபாதி நுழையுது. அதனால அந்த ஆயத்து தப்பான விளக்கம் தான் எல்லாரும் விளங்கி வச்சிருக்கோம். அல்லாஹ் பதுகுலி இபாதிக்கு இப்ப ஹயாத்துல சொல்றான். ஹயாத்தை இப்பவே நுழைஞ்சிட்டே அர்த்தம். மௌத்துக்கு பிறகு நுழைய முடியாதுன்னு அர்த்தம். அது குளிப்பி இபாதின்னா இப்ப போயிடு என்னோட அடியார்கள் சேர்ந்து நாம அந்த ஆயத்தை ஒதுக்கி வச்சிருக்கோம். அதனால தங்களுக்கு நான் நினைவு கூற வந்த செய்தி என்ன, எப்போ பாரு எங்கே பார்த்தாலும் இந்த ஆயத்தை கவர்ல தான் ஓதுறாங்க. வெளியில எங்கேயும் நான் ஓதி நான் பார்த்தது இல்லை. பயான்ல கூட யாரும் இந்த ஆயத்தெல்லாம் ஓது சொல்ல மாட்டாங்க. பயான்ல இந்த ஆயத்தெல்லாம் யாரும் ஓத மாட்டாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான்? இர்ஜிஉ இலா ரப்பிகி ராதியத்தும் மர்தியா ஃபதுகுலி ஃபீ இபாதி. உன்னுடைய ரப்பரவிலே நீ திரும்பி விடு வீட்டுக்கு. நீ மீள்றதுக்கு வழியே என்ன? இபாதியில நுழைஞ்சிக்கணும். என்னுடைய அடியார்கிட்ட இப்போ நுழைஞ்சிக்கணும். நுழைஞ்சாதான் நீ உன்னுடைய ரப்பரவிலே நீங்க முடியும். நீ அதுல நுழையாத வரைக்கும் ஒரு ரப்பரவிலே உன்னால நெருங்க கூட முடியாத ஒரு பேட்டம். மௌத்துக்கு பிறகு யார் எதையுமே செய்ய முடியாது. சக்கராத்துல வேதவா என்று சொல்றாங்க பாத்தீங்களா? மூக்குக்கு தொண்டைக்கு இடையில கடகடா கடகடா சத்தம் கேட்கும். அந்த கடகடா சவுண்ட் வந்த பிறகு எந்த இபாதத்தும் எந்த வணக்கமும் எடுப்படாது. தௌபாவுடைய வாசலை அல்லாஹ் அடைச்சிருப்பான். ஏன்னா ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க, யாருன்னா என் உம்மத்து உடைய தௌபா எவ்வளவு தூரம் வரைக்கும் அவனுக்கு தௌபாவுக்கு டைம் இருக்குன்னு கேட்டாங்க. எது வரைக்கும் அவன் தௌபா செய்யறதா நீ கபூல் செஞ்சுக்க வேண்டிய அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் சொன்னா, ஒரு வருஷத்துக்கு முந்தி மௌத்தா போறதுக்கு ஒரு வருஷம் வரைக்கும் அவன் தௌபா நான் ஏற்றுக்கிறேன். அப்போ ஒரு வருஷத்துக்கு பிறகு அவனுடைய தௌபா ஏற்கப்படாதுன்னு அர்த்தம். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யாருன்னா ஒரு வருஷம் என் அடிமையை உம்மத்து பாவம் செய்யாம இருக்கவே மாட்டான். நீ அதுக்கு பிறகு தௌபாவுடைய சான்ஸே கொடுக்கலன்னா என்ன பாவியாக தான் வருவோம். தௌபா செஞ்சு ஒரு வருஷம் பாவம் செய்யாம இருக்க முடியுமா? அடுத்த வினாடி தௌபா நிகழலாம்னு நினைக்கிறா. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என் உம்மத்து அந்த மாதிரி இருக்க முடியாது. ஒரு வருஷம் வரைக்கும் சபூர் செய்ய மாட்டான். நீ அதனால நீ ஒரு வருஷத்துக்கு மௌத்தா போறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முந்தைய வரைக்கும் தௌபாவோட ஏற்றுக்கணும். அதுக்கு பிறகு ஒரு வருஷத்துக்கு எந்த தௌபாவும் ஏற்றுக்க மாட்டேன். அவன் பாவம் செய்யாம சுத்தமா இருந்து சொல்லுங்க, எந்த உம்மத்து ஏற்றுக்க மாட்டான். அதனால அது உம்மத்தில் சாத்தியம் இல்லை. அதனால தவறை எங்களுக்கு ஏற்றி கொடுத்தாங்க. யார் கேட்டா? கருணை நபி அவர்கள் கேட்டாங்க. அதான் சொன்னா ஒரு மாசம் 12 மாசம் 11 மாசத்துக்கு ரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒரு மாசத்துக்கு முந்தி தௌபா செய்ய சொல்லி பண்ணிச்சாருன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு மாசம் கூட உம்மத்து பொறுமையா இருக்க மாட்டாங்க.
மாசத்துக்கு பாவம் செஞ்சுருவாங்க. அந்த ஒரு மாதம் பாவம் செய்யாம நான் சொல்ற செய்தி வருங்க. அதாவது அடுத்த மாசம் 1ஆம் தேதி ஒருத்தர் மூத்தா போறாரு. இந்த மாசம் 31ஆம் தேதியோட தௌபாவுடைய வாசல் அடையப்பட்டோம். அதுக்கு பிறகு அவர் என்ன பாவம் செஞ்சாலும் அது தௌபா கிடையாது, மன்னிப்பு கிடையாதுன்னு இருக்கும். மன்னிக்கப்படாமலே மூத்தா பாவியா மூத்தா போவாங்க. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, என் உம்மத்து ஒரு மாசம் வரைக்கும் பொறுக்க மாட்டான். அப்ப அல்லாஹ் சொன்னான், ஒரு வாரம் நேரம், ஒரு வாரத்துக்கு புதிய வச்சுக்கிட்டாங்க. கொஞ்சம் முன்ன பின்னாடி தவறு நினைச்சீங்க. ஒரு வாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு வாரமே உம்மத்து பொறுமையா இருக்க பாவம் செஞ்சிருவான். அதுவும் என் உம்மத்து விஷயத்துல நான் கேட்டு சொல்ல முடியாது, அதுவும் முடியாது. ஒரு நாளைக்கு முந்தி தௌபா செஞ்சாலும் மன்னிச்சிருந்தாங்க. தௌபாவுடைய வாசல் ஒரு வாரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முந்தி அழைக்கிற வாசல் அந்த ஒரு நாளைக்கு முந்தி வரைக்கும் திறந்து வச்சது முகமது ரசூலுல்லாஹ். அவங்க கேட்கறாங்க, ஒரு வருஷத்துக்கு முந்தைய க்ளோஸ் ஆயிடும் தௌபாவுடைய வாசல். நமக்கு தெரியாத தௌபா இருக்குன்னு நினைச்சு நம்ம தௌபா செஞ்சாம இருப்போம். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னா, ஒரு நாளைக்கு முந்தி தௌபா செய்து மன்னிச்சு. அப்போ கண்ணையை உருவான நபி கேட்டாங்க, யாருன்னா என் உம்மத்து ஒரு நாள் பாவம் செய்யாம இருப்பாங்க கேரண்டி கிடையாது. அதனால இன்னும் கொஞ்சம் நெருங்கி தௌபாவுடைய வாசல்ல வந்து ஒரு மணி நேரத்துக்கு முந்தி டைம் கொடுத்தாங்க. நபி சொல்றாங்க, அதுவும் என் உம்மத்தால முடியாது. அந்த ஒரு மணி நேரத்துல எல்லாரும் பாவம் செஞ்சுவான். அப்ப தௌபா இல்லாம பாவி ஆகுவாங்க. அதனால முடியாது. அப்ப அல்லாஹ் சொன்னா, அந்த மூச்சு தொண்டைக்கு மூக்குக்கும் இடையில கலகலா ஒரு சத்தம் வருமே, அந்த சத்தம் வருவதற்கு சற்று முன் தௌபா செஞ்சாலும் மன்னிச்சிருக்காங்க. இந்த நிலையை நம்ம வாங்கி கொடுத்தோம் முகமது ரசூலுல்லாஹ். சரியா? இப்ப அந்த நிலையோட முடிச்சு நடக்கும். லெக்சர் எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. அதுக்கு பிறகு இபாதியில நுழைந்தா எங்கேயிருந்து நுழையிறது? மண்ணில தான் நுழையும். இதை நோச்சாட்டை பண்ணி மண்ணில வச்சு. அதனால இந்த ஆயத்துல வந்து நம்ம மோதா போட பேருக்கு நம்ம பேருக்கு நுழைஞ்சி போடுறதுக்கு ஒன்றும் முடியாது, ஆட முடியாது, அசைக்க முடியாது. முன்கேமைக்கு உள்ள வந்ததோட எல்லாம் வெளியாயிடும். அதுக்கு பிறகு இபாதான் தெரியாது, கண்டுக்க தெரியாது. ஒரு இபாதம் கண்டுக்க தெரியாது. இப்ப சொல்றாங்க பதுபுலி இபாதி. இப்போ நுழைஞ்சிங்க அடியாரோட நுழைஞ்சு, அடியாரோட நுழைஞ்சா என்ன கிடைக்கும்? ஏதா ஒரு செய்தி ஞாபகம் வருது, நான் நினைவுபடுத்துகிறேன். ஒரு பெரிய சூஃபி இருந்தா, ஒரு பெரிய இளைஞர். அந்த 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 ஊருடைய காஜியோட ஒரு பெரிய மால்தார், அவருக்கு ஏதாவது ஒரு பேர் சொல்ற மாதிரி ஒரு முக்கியமான ஒருத்தர் ஜமீன்தார் வச்சுக்கோங்களேன். ஜமீன்தார் ஒருத்தர் இருந்தார். அந்த ஜமீன்தார் அவருடைய முரீது. யாருடைய முரீது? அந்த ஜமீன்தார் யாருடைய முரீது? அந்த சூஃபியுடைய முரீது. இப்ப அந்த சூஃபி வந்து பயான் செஞ்சுட்டு இருக்கான். அந்த சூஃபி பயான் செஞ்சுட்டு இருக்கான். அப்படி பயான் செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த ஜமீன்தார் அந்த சூஃபிக்கு விசிறிக்கிட்டு இருக்கிறார். அப்போ அந்த சூஃபி பயான் சொல்றாங்க, கூணுமான சாதிகளோடு சேர்ந்திருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். சாதிகளோடு சேர்வதோட சிறப்பு, அதோட உயர்வு என்ன, அதோட ஃபதீலத் என்ன அப்படின்னு சொல்லும்போது அந்த சாதிகளின் மீது இறங்கக்கூடிய அந்த ரஹமத், அல்லாஹ்வுடைய அருள் ஓமனே சேர்த்து இறங்கும்னு அவங்க சொன்னாங்க. பக்கத்துல ஒருத்தர் ரொம்ப ஃப்ரீயா உட்கார்ந்துருக்காங்க. அவர் சடான்னு கேட்டால், இதுவரைக்கும் நல்ல செய்தியா இருந்துச்சு, இப்ப திடீர்னு வந்து நீங்க சாதிகளின் கூட சேர்ந்துருக்கேன்னு சொன்னீங்க, குர்ஆனுடைய ஆயத்தை நான் ஒத்துக்கிட்டேன். அவங்க மேல இறங்குற ரஹமத்து ஓமனே இறங்கணும்னு சொன்னீங்க, அது எப்படி இறங்கும்? அது எனக்கு விளங்கலையே என்றார். அவங்க சூக்கி பார்த்தாங்க. ஆளை பார்த்துட்டு சொன்னாங்க, இவரை தூக்கி கொண்டு அந்த பந்தலுக்கு வெளியில வெயில உட்கார வச்சிருக்கேன். ஏன்னா வீசிட்டு இருக்கிறவங்க பெரிய ஜமீன் அது பேர் ஒன்று சொல்லுவாங்க, பெரிய பொறுப்புல உள்ளது. கிதாபில் எழுதுறாங்க, சாதாரண சரித்திர கிதாபில் எழுதுறாங்க. அவருக்கு வீசிட்டு இருந்தாரு, அவர் ஜமீன், அவர் படையை இவரை தூக்கி கொண்டு வெளியில உட்கார ஆளை கொண்டு வெயில உட்கார வச்சுட்டாங்க. ரொம்ப நேரம் வெயில உட்கார்ந்து தொப்பியை கட்டி விசிறான், சட்டையை கட்டி விசிறான், வெயில உட்கார்ந்துருக்கான். ரொம்ப நேரம் உட்கார வச்சுட்டு அவன் மனசுல நினைக்கிறான், பெரிய தேவையில்லாம வாயை கொடுத்து அநியாயமா எடுத்துருக்கோம்.
என்ன அழகா பேனுக்கு கீழே எவ்வளவு ஜாலியா உட்கார்ந்து கொண்டோம். அது ஜமீன் வேற விஷயத்துல காப்பு வேற நம்ம மேல பண்ணிருச்சு, அநியாயமா வாயை கொடுத்துட்டு இருக்கோமே அப்படின்னு வருத்தத்தோட அவன் மனசுல நினைக்கிறான். அதை அதான் அந்த சூப்பிக்கு காட்டிடுறான். அது எப்படிங்க அவன் நினைச்சது இவருக்கு தெரியும் புரியுதுங்களா? அதை அடுத்த செய்தி வச்சுக்கோங்க. சூப்பிக்கு தெரிஞ்சு சூப்பி உடனே சொல்றாங்க, சூப்பில பேர் ஞாபகம் இல்லை, சூப்பின்னு சொல்லி சூப்பி, அதனால சூப்பி இருந்தாச்சு. சரி உத்தரவு போட்டாங்க, போய் அவரை ஆளை கூப்பிட்டு வாங்க. கூப்பிட்டு கொண்டு பக்கத்துல உட்கார வைங்க. பக்கத்துல கொண்டு உட்கார வச்சாச்சு. அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெயிலுடைய கொடுமையை இங்க உணர்றாரு. இப்ப அந்த சூஃபி பக்கத்துல விசிறிக்கிட்டு ஜமீன், ஏன்னா அவருக்கு எல்லாரும் விசிறுவான், அவர் உட்கார வச்சு எல்லாரும் திரும்ப செய்வான், அவரு வந்து சைடுக்கு திரும்ப செய்யறாரு. அப்ப கேட்டாரு, நீங்க வந்து இப்ப எனக்கு விசிறீங்களா அவருக்கு விசிறீங்களான்னு கேட்டாரு. சைடு கேட்கறாங்க, எனக்கு விசிறீங்களா அவருக்கு விசிறீங்க, அவருக்கு நான் எப்படி எஜமான விசிறேன், அவர் எனக்கு விசிறணும், அவன் எனக்கு அருமை, எனக்கு கீழே அவனுக்கு நான் எப்படி விசிற முடியும், நான் உங்களுக்கு உங்க குணாம், அதனால உங்களுக்கு விசிறேன் செய்யணும். இந்தியா அவர் மேலே காத்துப்படுது அப்படின்றார். உங்க மேல விசிறல, அதனால அந்த காத்து அவர் மேலே படுத்துட்டார். அதை சொல்லி சையது சொன்னாங்க, கேட்டுக்கிட்டியா? எனக்கு விசிறும் போது என் கூட இருந்ததுனால என் மேல விசிறப்படவே இந்த காத்தோட சேர்ந்துட்டேன். அதே மாதிரி தான் நல்லடியார்கள் நாலாங்களுடைய சோபத்தில் இருந்தால் அவர்கள் மீறி எழுதக்கூடிய ரஹமத்தோட சேரும். நாமும் ஏன் போய் அவங்கள்ட்ட விஷயம் பிரச்சனை என்ன தெரியுமா? ஏன் அவங்கள்ட்ட போன வரல, இவரு புத்திசாலியா இவரு சேகா, அதுதான் பிரச்சனை. இதுக்கு என்ன ஆதாரம்? சரி செய்திகள் என்ன சொல்ல வந்த செய்தி நான் சொல்றேன். கை சேதம் பின்னால கை சேதம் போறதை விட இப்பவே அதுல போனாதான் சொர்க்கமே இருக்குங்க. நீ எது வரைக்கும் அங்கே போகலையோ நீ ருஜுவாக முடியாது, சொர்க்கமும் கிடைக்காது. வேற என்ன கிடைக்கும்? எல்லாம் கிடைக்கும். பட்டாளம் கிடைக்கும், தேனாறு கிடைக்கும், பாலாறு கிடைக்கும், ஊர்லீர் கிடைப்பாங்க, எல்லாம் கிடைப்பாங்க. ஏன்? அதனால நீ தொழுதானே ஈமானுக்கு அதுக்கு தொழுகைக்கு கூலி என்ன? தொழுகைக்கு அசாமன் ஜன்னதி லா இலாஹ இல்லல்லாஹ். நீ கலிமா சொன்னா உனக்கு சொர்க்கம் இருக்குன்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்கால லா இலாஹ இல்லல்லாஹ் நான் கலிமா சொன்னா சொர்க்கம் இருக்கு. அது தொழுதா சொர்க்கம், நோன்பு வச்சா சொர்க்கம், ஹஜ் செஞ்சா சொர்க்கம், ஜகாத் கொடுத்தா எல்லாத்துக்கும் சொர்க்கம் இருக்கு. விளங்கா? சொர்க்கம்னா நாம விளங்கி வச்சிருக்கிற சொர்க்கம் வேற, சூஃபியாக்களுடைய சொர்க்கம் வேற. யாபி ஹம் தீதார் மே ஹே வாபி ஹம் தீதார் மே. சூஃபியாக்கள் இங்கே சொர்க்கத்துல தான் இருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். நீ சொர்க்கத்துல போய் தேனாது ஊர்லிருந்து தேனாது பாலாறு கட்டிட்டு வருவது சொர்க்கம் விளங்குற. சூஃபியாக்கள் அத பார்க்கல. தீதார் ஹக்க சொர்க்கம் ஆக்கி வச்சிருக்காங்க. அந்த சொர்க்கத்தை இங்கே வச்சிட்டாங்க தீதார். விளங்குறீங்களா? அதான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இறை ஞானிகள், இறை அடியார்கள் அவர்களோடு சேர்ந்து கொள்வதனால் மகத்துவம் என்ன? நீ எதை மௌத்துக்கு பின்னால்தான் சாத்தியம் நினைச்சியோ அதை முந்தைய சாத்தியப்படுத்திருக்கிறோம், இங்கே காட்டி கொடுத்திருக்கிறோம். நீ மௌத்தா போகாத வரைக்கும் அல்லாஹ் பார்க்க முடியாது, மௌத்தா போனா கூட அல்லாஹ் பார்க்க முடியாது. நான் சொல்றேன், வந்திருக்கிற தனியா வந்திருக்கிற அதுக்கு பைசுல்லாஹ் பிரச்சனை அப்படிதான் தனியா வந்திருக்கிற நான் பேசுறேன். மௌத்தா போன வரைக்கும் அல்லாஹ் பார்க்க முடியாது, வலியுடைய சுகபத்தில் அல்லாஹ்வே தெரியாது. நீ என்ன தனியா போய் அல்லாஹ் பார்க்க முடியாது, அதை தோணுது. நம்ம ஒரு நல்ல பாக்கியம், அல்லாஹ் தஆலா ஹஸ்புகி ரஹ்மத்திஹி மைஷா. நம்ம நினைச்சு பார்க்கல, நம்ம அல்லாஹ்வை கேட்டுட்டு வரல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு மைத்தே அசல் से हूं तेरा दरका गदा इसीलिए मेरा रहना तुम्ही से हुआ. எஜமான ஷேக் நாயகமே, நான் இப்போ வந்து நீங்க என்னமோ என்ன பிடிச்சி விட்டீங்கன்னா நினைக்கல. ஆதி ஏற்பாடே என்ன அல்லாஹ் உலகத்துல வச்சுட்டான். உங்க புகாமை நல்ல ஆதி ஏற்பாட்டை ஆக்கிட்டான், அசல்ல ஆதியிலேயே. அதனாலதான் இசீசே தேரா தருக்கா, இதெல்லாம் உங்க வாசனை காவல் அது நடக்கிறது. அதனால இப்ப அல்லாஹ் சில பேருக்கு அந்த பாக்கியம் கொடுத்தான். இது நாம தேர்ந்தெடுத்ததில்லை, அல்லாஹ்வா நமக்கு கொடுத்த நியமத். அந்த நியமத்தை நாம பாதுகாக்கணும். சுஹபத் அவுலியாக்களுடைய வழிமார்கள் இறைநேசருடைய சுஹபத்தை அதிகப்படுத்தணும். அதை கொண்டு அல்லாஹ் தஆலாவுடைய குர்ப அடைய முடியும். நம்ம தொழுது அல்லாஹ்வுடைய குர்ப அடைய முடியுமா? நோன்பு வச்சு அடைய முடியுமா? முடியாது. இன்ஷா அல்லாஹ் நான் சொல்றேன், அதெல்லாம் முடியாது. அப்புறம் வந்து தனியா இருக்கிறது, அது நான் தெரிஞ்சு சொல்றேன். இங்க வச்சு சொன்னா ஃபைலுல்லாஹ் பிரச்சனை.
அதனால வந்து அதை நம்ம அங்கே வச்சு பேசிக்கலாம், அதில் பிரச்சனை கிடையாது. அதனால நம்ம சொல்றேன், இப்பவே பதுப்புலி தீ வாதி எல்லாம் நம்மளை கொண்டு போயிட்டான். அது முற்றிலுமாக முழுமையாக நுழையாதவர்கள் நுழைந்தவர்கள் அதை முழுமைப்படுத்தி ரெண்டுமே தேவை. உள்ள போய் உட்கார்ந்து இருக்கு, உள்ள நுழைஞ்சு முழுமையாக நம்ம அடியார்கள் அல்லா வழிமார்கள் நம்மளை உண்டிக்கல சுமாரி நின்று பட்டு படாமல் போயிட்டு தெரிஞ்சுக்கிறேன். இது என்ன பழக்கத்தை? அதனால நல்லடியார்கள் நாதாக்களுடைய சௌபத் அது விலை மதிக்க முடியாத ஒரு சௌபத். அல்லாவோடு ஆயிடு இல்ல, அந்த திறமை சலாகியத் இல்ல, அந்த கமால் இல்ல, அந்த திறமை இல்ல, அல்லாவோடு ஆயிருந்தாங்க அவங்களோடு ஆயிடு. அல்லாவோடு இருக்கிறவங்களோடு ஆயிடுதான் அர்த்தம். அவங்களோடு இருந்தாலே அல்லாவோட இருந்தா மாட்டாங்க. அதனாலதான் அல்லாவோடு ஆயிடு இல்லைன்னா அவங்க கூட இருக்கிறவங்களோட ஆயிடுனா என்ன அர்த்தம்? நீ அவங்க ஆயிட்டாலே அவங்களால ஆயிட்டா போதும் ஆயிடும். அதனால நமக்கு அல்லாஹ் ஒரு பெரிய நேரம். இப்ப நாம யாருடைய ஒரு சுகாரை கொண்டாடுறோம், அவர்களை பத்தி பேசணும்னா நிறைய பேசலாம். என்னுடைய ஷேக் நாயகம் சொன்னாங்க, பேனஃப்ஸ்னு சொன்னாங்க சர்க்கார். சாரி சர்க்கார் சொல்லுன்னு சொன்னாங்க, சாரி ஹஜரத்பா பேனஃப்ஸ் சுயநர்சே கிடையாதுன்னாங்க. சுயநலமே இல்லாதவர்கள் சாரி சாமி சர்க்கார் சொன்னது. எனக்கு அவர் உஸ்தாதும் கூட. அதனால அவருடைய உருச முபாரக்கை கொண்டாடுறது பெருமை. நம்ம எங்க கொண்டாடுறோம்? கொண்டாடுறவன் அல்லா கொண்டாடிட்டு இருக்கான். தன்னுடைய வழியை தன்னுடைய நேச அவன் கொண்டாடுறோம். அவன் கொண்டாடுறதுக்கு நம்ம அதை தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா அது நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. அப்படின்னா இந்த மஜ்லிஸ் 10 பேர் வேணா 20 பேர் வேணா 2 பேர் இருந்தாவே போதும். இவ்வளவு பேர் ஏன்னா இதுக்கு மேல யாரும் வர முடியாது. ஏன்னா அதுக்கு மேல நிறைஞ்சி இடம் இல்லாம மலைக்குகள் உட்கார்ந்து இடம் இல்லை. உள்ள காலியாக வர முடியும். அவன் நானாச்சு போயிடுவாச்சு, நீங்க இங்கே போறது போயிட்டா நீ போவேன். அதனால இது அந்த மஜ்லிஸ்ல நாமளா வரல, அல்லா நம்மளை கொண்டு வந்து நீ சேர்த்துக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். அதனால இந்த பெரிய பாக்கியம், பெரிய நியமத் அல்லாஹ் தஆலா சாரி சர்க்கார் அவர்களுடைய ஜிஸ்மு கல்பு ரூஹு சிர் இவைகளுடைய ஃபைசான கொண்டு அல்லாஹ் தஆலா நம்மையும் நம்முடைய அனைத்து மக்களையும் சில்சிலாவுடைய அனைத்து செயல்பாடுகளின் குறிப்பாக அவர்களுடைய காந்தான் அவருடைய சஜாதாக்கள் மற்றும் அவருடைய முரீதீன்களை அல்லாஹ் தஆலா அலங்கரித்து அருள் புரிய வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்து கொள்கிறேன். ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.